அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லும்போது சொல்கிறது, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு மனுஷன் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறான். ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். தெளிவாக கேட்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவன் ஒரு இஸ்ரவேலை சார்ந்தவன் அல்ல, ஒரு புறஜாதியான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறான். தேவனுடைய தரிசனத்தை பெறுவதற்கு, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு தேவையான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கொர்நேலியுவுக்குள்ளாக காணப்பட்ட தகுதிகள் என்ன, அவன் எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்க முடிந்தது, தேவனுடைய தரிசனத்தை அவனால பார்க்க முடிந்தது அப்படிங்கிறதை நாம் சில காரியங்களை அதற்கு மேலுள்ள 2வது வசனத்தை வாசிக்கும் போது, 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது 4 காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கொர்நேலியு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். பக்திக்கும் தேவனுடைய பக்திக்கும் மிக வித்தியாசங்கள் உண்டு. தேவனோடு அவ்வளவு நெருங்கின ஒரு ஐக்கியம் தேவ தரிசனங்கள் பெறுகிற ஒருவனாய் அவனை மாற்றினது. தனிப்பட்ட முறையில ஆண்டவரோடு ஐக்கியமுள்ள ஒரு மனுஷனாக கொர்நேலியு காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட நிலைமையில் தேவனோடு தொடர்பு காணப்படும் போது தேவனுடைய தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல அந்த பகுதியின் அடுத்த பகுதி சொல்லும்போது சொல்கிறது, அவன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனாக காணப்பட்டான். அவன் மட்டும் தேவனை அறிந்தவனாக இருந்துவிடக் கூடாது. நாம் பல நேரங்கள்ல நாம் மட்டும் ரட்சிக்கப்படுகிறோம், நம்முடைய குடும்பங்களை யாரும் ரட்சிக்கப்படுவதில்லை. நமக்கு தேவ பக்தி இருக்கும், ஆனா நம்முடைய குடும்பத்தில் யாரும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். எப்படி ஒரு தனிப்பட்ட நிலைமையில் தேவனோடு தொடர்பு கொர்நேலியு வைத்திருந்தானோ, அதே போல தன்னுடைய குடும்பமும் தேவனோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்கிறதுல அவன் உறுதியுள்ளவனாக காணப்பட்டான். குடும்பத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக காணப்பட்டான். 3வது அந்த பகுதி சொல்லும் போது சொல்கிறது, அவன் அநேக தருமங்களை செய்கிறவனாக காணப்பட்டான். மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒருவனை தேடிதான் ஆண்டவர் கடந்து வந்தார். நம்ம பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் மற்றவர்களுக்காக கொடுக்கிற அனுபவம் நமக்கு இருக்காது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உதவியோடு இருக்கிறவர்களுக்கு, தேவைகளோடு இருக்கிறவர்களுக்கு, ஏழைகளால் காணப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார். அவனோடுதான் ஆண்டவர் தரிசனம் மூலமாக பேச போதுமானவர். இந்த கொர்நேலியு தர்மங்களை செய்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அவனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவனோடு தேவன் தெளிவாக பேசுகிறார். 4வது சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒருவனுக்கு தேவனுடைய தரிசனங்கள் கடந்து வரும். நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் போது காலையில மட்டும் ஜெபிப்போம் அல்லது மாலையில் மட்டும் ஜெபிப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எப்பொழுதும் தேவனை நோக்கி துதிக்கிற ஒரு அனுபவம் யாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிக்க போதுமானவர். அவர்களை நிச்சயம் கர்த்தர் உயர்த்த போதுமானவர். அவர்களுக்கு தேவன் தம்முடைய தரிசனங்களை கொடுக்க போதுமானவர். கொர்நேலியு தரிசனம் பெற்றுக் கொள்வதற்கு காரணமாக காணப்பட்டது அவனுடைய தேவ பக்தி. வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். அவன் அநேக தர்மங்களை செய்கிறவனாக காணப்பட்டான், ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். இந்த 4 காரியங்களையும் நாமும் செய்யும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கும் தரிசனங்களை தந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் பெரிய காரியங்களை செய்து நம்மை உயர்த்த போதுமானவர் என்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.